உண்மையிலேயே சொல்றீங்க. வேலண்டைன்ஸ் டேனா என்னன்னே தெரியாம தான் நெறைய பேர் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்காங்க இத்தன வருஷமா. தெரிஞ்சிருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஸ்டோரிய கன்டினியூ பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இத்தாலி நாட்டுல ரோம் அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா வந்து ஆட்சி புரிஞ்சு வந்துட்டு இருந்திருக்காரு. அவங்களோட போர் வீரர்கள்லாம் வந்து மத்த எந்த டைவர்ஷன்லயுமே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவங்கள எல்லாமே லவ் பண்ணக்கூடாது, மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது, ஃபேமிலி அது எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்க சிங்கிளா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு சட்டமும் போட்டிருக்காரு. அதே மாரி நீங்க வந்து லவ் இல்ல மேரேஜ்குள்ள வந்து இன்வால்வ் ஆனீங்கன்னா, உங்கள வந்து மர்டர் பண்ணிருவோம், தூக்குல போட்டுருவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதனால நெறைய பேர் வந்து அமைதியா இருந்திருக்காங்க. சில பேர் வந்து தெரியாம லவ்வும் பண்ணி ராஜா கிட்ட சுத்திட்டு இருந்திருக்காங்க. அது வந்து அங்க இருந்த ஒரு சர்ச் ஃபாதருக்கு தெரிஞ்சு, அவரு வந்துட்டு இல்ல உங்கள நான் வந்து சேர்த்து வைக்கிறேன். உங்களுக்கு நான் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு மேரேஜ் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அது எப்படியோ வந்து ராஜாவோட காதுக்கு விஷயம் போக போய் அதுக்கப்புறம் அந்த ராஜா வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த சர்ச் ஃபாதர கூப்பிட்டு அவர வந்து சொன்ன மாரியே வந்து தூக்குல போட்டுட்டாரு. இதுல என்ன ஹைலைட்ன்னு பாத்தீங்கன்னா, அந்த சர்ச் ஃபாதர் பேர் தான் வந்து வேலண்டைன். அந்த சர்ச் ஃபாதர் வந்து இறந்துட்டாருல்ல, அதுல இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு 4, 5 பேத்துக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அவங்கெல்லாம் சேர்ந்து தப்பிச்சு போய் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபாதர் தான் நம்மள சேர்த்து வச்சாரு அப்படின்னு சொல்லி அவர் இறந்த டேட் வந்து பிப்ரவரி 14 அன்னைக்கு. அந்த டேவை தான் வேலண்டைன்ஸ் டே வந்து அவரோட நினைவு நாளா கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் ஏன் வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறதே தெரியாம எல்லாருமே ஊருக்குள்ள வந்து வேலண்டைன்ஸ் டே வீக்குன்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டா இருக்கும். பாய் பாய்.